ஹாய் ஃபேமிலிஸ். இப்போ எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக என் ஃப்ரெண்டை போய் கூப்பிட்டு ஏற்கனவே அவள் கூட தான் போவேன். இது போகிற பிறகு முன்னாடி குழந்தைங்கள்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு சின்ன மட்டும் நான் தூக்கினேன். சரி கோயிலுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கிறோம். நடந்தே தான் போகிறோம். நடந்து போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒன்று இந்த வாண்டுங்களை சமாளிக்கிறதுக்கே சுத்தமாக முடியல. அப்படி ஓடினு இப்படி ஓடினு நீ எப்படின்னா பார்த்துக்கோ, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு என் பாட்டுக்கு நான் சின்ன குழந்தைய மட்டும் தூக்கின்னு வீடியோ எடுத்துனே வந்தேன். இங்கே கூட ஏதோ செலவு வைக்கிறாங்க போல், அதனால இதெல்லாம் போட்டுன்னு இருந்தாங்க. அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் ஆலங்கத்தில் பெரிய கோயில். அங்கே ஒரு குட்டிஸாக விநாயகர் சிலை இருக்குது. அங்கே தான் சரி கும்பலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறோம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் நான் படித்த ஸ்கூல், கேர்ள்ஸு ஸ்கூல். ஆலாங்கயம் கேர்ள்ஸு ஸ்கூல். ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். ஃபுல்லாக அங்கே செலவாங்கிறதுக்கும் ஜனம் அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுல தான் இருக்கிற பெரிய தலைவலி. எனக்கு பயந்துனே கிராஸ் பண்ணேன். எப்படின்னா நீ குழந்தைங்கள கூட்டின்னு வா, நான் ஃபஸ்ட்டு நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு என் பாட்டுக்கு முன்னாடி நான் போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா செலவாங்கிறதுக்கு எல்லோரும் ஜனங்க ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கும் செலவாகணும்னு தோணுச்சு. சரி என்னத்துக்கு ஸ்ட்ரைட்டு சாமி கும்பிட்டுலாம் உள்ளே போனோம். உள்ளே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கவே நாங்கள் ஒரு இடத்த பிடிச்சிட்டு உக்காந்துட்டு என் பெரிய பையன் சாமி கும்பிட்றதுக்கே ஆரம்பிச்சிட்டான். பூஜை அங்கே முன்னாடி அந்த பாட்டி பூஜை படிச்சுன்னு இருந்தாங்க. அவள் கேமரா பார்த்தாவே சிரிச்சிருவா. எதுக்கு சிரிக்கிறாங்கலாம் தெரியாது. கேமரா எடுக்கிறாங்கனாவே அப்பாடு கேட்கன்னு சிரிச்சுன்னே இருக்கான். இந்த பக்கம் என் பையன் அடங்கலை. ஏன்னா பின்னாடி ஆப்பிள் வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா ஆப்பிள் அப்படியே கத்தினே இருந்தான். நாங்களும் பூஜை எப்போ முடியும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வேண்டினே அப்படியே உக்காந்துருந்தோம். தீபாராதனை காமிச்சாங்க. அப்போ சாமி ஒழுங்காகவே தெரியல உங்களுக்கு. நான் சாமி அதுக்கப்புறம் நான் கிளியராக காமிச்சிருக்கோம். அங்கே பாருங்கள், சாமிக்கு முடிஞ்சதுமே பூஜை பண்ணின்னு இருந்தாங்க. சாமி வேண்டினே தான் கேமரா எடுத்தேன். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் சாமி. சிம்பிள் டெக்கரேஷனாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வேண்டின்னு ஜனம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பின்னாடி தீபாரத்தனை காமிச்சுன்னு இருந்தாங்க. ஏன்னா முன்னாடி இடம் இல்லை நிற்கிறதுக்கு, அதனால் இந்த சாமி ஃபோட்டோ போட்டு இருக்கேன் பாருங்கள். மெயின் ஐட்டம் பிரசாதம் வாங்கிறதுக்கே நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையும் வரும், மிஸ்ஸே பண்ண மாட்டோம். எவ்வளோ நேரம் இருந்தாலும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு அதை அங்கேயே கோயிலாண்டே உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவோம். ஒரு கையில் குழந்தை, ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் இது கொழுக்கட்டை கொடுத்துருந்தாங்க. என் சின்ன பையன் அதை கேட்டுன்னே இருந்தான். முன்னாடி பார்த்தா ஜனம். என் பெரிய பையன் எங்கன்னே தெரில. அதுக்கப்புறமா தான் அவள் கூப்பிட்டு சொல்கிறா, அவனுக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுறேன்னு. அவன் ஒரு பக்கம் எனக்கு அம்மா கப்பு நின்னான். சரி இதே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயின்னு இருக்கேன். அதில் கேசரி, புளியோதரை, கொழுக்கட்டை, சுண்டல், அந்த ஃப்ரூட்ஸு, கொட்டை எல்லாமே இருந்துச்சு. அதை வாங்கின்னு போயிட்டு ஒரு இடம் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே சைடில் பார்த்துனே இருந்தேன். இதோ மரத்தடியில் இருந்து உக்காந்துட்டோம். சோறு தான் முக்கியம் அந்த பொண்ணுக்கு. நானும் ஒரு வாய் சாப்பிட்டு, அவள் எப்போவுமே ஒரு பிளேட்டெல்லாம் வாங்க மாட்டான். 2-3 பிளேட்டு வாங்கி வச்சுருவான். நல்லா உக்காந்து சாப்பிட்ணுக்கா தெரிஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா சாமி மாரியம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். எப்போயுமே ஒரு வெள்ளிக்கிழமைன்னு இல்லை, நார்மல் நாளில் கூட அந்த அம்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குவாங்க. நம்ம கண்ணே அப்படியே ஒரு மாதிரி ஜொலிக்கும். நான் எப்போ போனாலும்